Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த வீடியோவில் நம்ம 10th நியூ இங்கிலீஷ் புக்கில் இருக்கிற ப்ரோஸ், போயம், சப்ளிமெண்ட்ரி ரீடர், கிராமர், எக்ஸசைஸ் இது எல்லாத்த பற்றியும் வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 3ல் இருக்கிற எம்பவர்ட் உமன் நேவிகேஷன் த வேர்ல்ட் அப்படின்னு ஒரு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அந்த ப்ரோஸ்க்கான லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன் ஆல்ரெடி வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு இப்போது இந்த வீடியோவில் அந்த யூனிட் ப்ரோஸில் இருக்கிற எம்பவர்ட் உமன் நேவிகேஷன் த வேர்ல்ட் அந்த ப்ரோஸ்க்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். What does INSV stand for? INSV stands for Indian Naval Ship Vessels. INSV அப்படின்னா என்னென்னா இந்தியன் நேவல் ஷிப் வெசல், அதாவது இது முழுக்க இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு ஷிப். When was INSV தாரிணி கமிஷனர் டு இந்தியன் நேவி சர்வீஸ்? எப்போ அது முழு ஒர்க்கை முடிச்சுட்டு இந்தியன் நேவி சர்வீஸ்க்கு வந்தது அந்த ஷிப் அப்படின்னு கேட்குறாங்க. INSV Tarini was commissioned to Indian Navy service on 18 February 2017. Who is Tara Tarini? After whom was the sailboat named? Tara Tarini is a patron deity of sailor and it's worshipped for safety and success at sea. அதாவது டாரா டாரணி அப்படின்றது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோவில். அது கடல் பயணம் மேற்கொள்கிறவங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கிற ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. Where did the crew undergo their basic training? அதாவது அந்த கடற்பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட பேசிக் ட்ரைனிங் எல்லாம் அவங்க எங்கே முடித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. The crew underwent the basic training in Mumbai at the Indian Naval Watermanship Training Center. அவங்களோட பேசிக் ட்ரைனிங்கே எங்கே முடித்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மும்பையில் இருக்கிற இந்தியன் நேவல் வாட்டர்மேன்ஷிப் ட்ரைனிங் அந்த சென்டரில் தான் அவங்க முடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் இட் வேரியஸ் ஸ்கூல்ஸ் இன் நேவல் பேஸ் ஆன் கொச்சினில் இருக்கிற சின்ன ஸ்கூல்ஸ்லேயும் அவங்க முடித்தாங்க அப்படின்னும். நெக்ஸ்ட் கொஷின், ஹவு லாங் வேர் தேவ் ட்ரைனிங் டு அண்டர்டேக் திஸ் voyage? அதாவது இந்த கடற்பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ வருஷமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க, அல்லது எவ்வளோ நாள் அந்த ட்ரைனிங்கை எடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. தேர் வர் ட்ரைனட் ஃபார் 3 years டு அண்டர்டேக் திஸ் voyage. 3 வருஷமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கடற்பயணத்தை மேற்கொண்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, விச் ஸ்கில் வாஸ் பேஸ்டு கன்சிடர் இம்பார்ட்டன்ட் இன் செலெக்ஷன் ப்ராசஸ்? செலெக்ஷன் ப்ராசஸில் எந்த ஸ்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, சர்வைவல் ஸ்கில் வாஸ் கன்சிடர் இம்பார்ட்டன்ட் இன் த செலெக்ஷன் ப்ராசஸ். மென்ஷன் ஹூ மென்டார் த க்ரூ? அந்த குழுவுக்கு யார் மென்டார்டாக இருந்தாங்க அப்படின்னா, கமாண்டர் திலீப் டோனி மென்டார் த க்ரூ. விச் குவாலிட்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப் டு பிரிங் அவுட் த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீடிஷன்? அந்த கடற்பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன விதமான ஸ்கில் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹானஸ்டி ஆஃப் த ஸ்கிப்பர் ஹெல்ப் டு பிரிங் அவுட் த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீடிஷன். அதாவது உண்மையாக நேர்மையாக அந்த கடற்பயணத்தில் கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டிகளில் எல்லாத்தையும் ரூல்ஸை எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணாங்க. அதுதான் அவங்களுக்கு அந்த சக்ஸஸ்ஃபுல் எக்ஸ்பீடிஷன் கொடுக்கறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ அமாங் த க்ரூ மென்ஷன் அபவுட் த டீம் ஒர்க்? அந்த லெசனில் அந்த டீம் ஒர்க்கை பற்றி ரொம்ப முழுசாக கிளியராக சொன்னவங்க யார் அப்படின்னு கேட்குறாங்க. பாயல் குப்தா மென்ஷன் அபவுட் த டீம் ஒர்க். When did they witness the brilliant southern lights from sea? How did the sky appear there? அதாவது அந்த சவுத்தர்ன் இதில் பிரில்லியன்ட் லைட் பார்த்தாங்க இல்லையா, அது எப்படி இருந்துச்சு, அது எங்கே பார்த்தாங்க அப்படின்னும், அது எப்படி ஸ்கையில் எப்படி அப்பியர் இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. When they crossed the Tasman Sea, they witnessed brilliant southern lights from the sea. The sky appeared green. அதாவது அந்த தஸ்மன் சீயை அவங்க கிராஸ் பண்ணும்போது அந்த ஒரு அதிசயத்தை பார்த்ததாகவும், அந்த இது ரொம்ப பிரைட்னஸாக இருந்துச்சு அப்படின்னும், அந்த ஸ்கை ஒரு க்ரீன் கலரில் இருந்துச்சு அப்படின்னும் சொல்கிறாங்க.
Next, what festival did they celebrate during their expedition? They celebrated Diwali during their expedition. ஓகே, இது வரைக்கும் நம்ம வந்து புக்குக்குள்ளே அந்த பாக்ஸில் கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த கொஷின் பார்த்தோம். இதுக்கப்புறம் புக் பேக் பின்னாடி இருக்கிற கொஷின் பார்க்கலாம். மென்ஷன் த ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி. ஐஎன்எஸ்வி தாரிணியில் இருக்கிற ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆஃப் ஐஎன்எஸ்வி தாரிணி இஸ் தட் இட் என்கரேஜ்டு யூஸ் ஆஃப் environment friendly non-conventional renewable energy resource such as the wind. அதாவது non-conventional renewable வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், it collected and updated meteorological ocean and wave data on regular basis of accurate weather focused by Indian Meteorological Department. அதாவது ஐஎம்டியிலேருந்து அப்டேட்டாக வந்து அந்த ஓஷனோடையதும் கடல் அலைகளோடையதும் காற்றினோடையதும் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்க வந்து அப்டேட்டான இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கான கருவிகள் இருக்கும் அப்படின்னும், கலெக்டட் டேட்டா ஃப்ரம் மானிட்டரிங் மரைன் பொல்யூஷன் ஹை சி. அந்த ஹை சீயில் இருக்கிற மரைன் பொல்யூஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கானதும் அதில் வந்து ஃபியூச்சர்ஸும் ஃபிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின், வாட் டஸ் த டீம் சர்க்கும் நேவிகேஷன் மீன்? டீம் சர்க்கும் நேவிகேஷன்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சர்க்கும் நேவிகேஷன் means to travel all way around something, especially the earth. Travel all way around something, especially the earth. Next, how did all women Indian Navy crew go about the voyage? அந்த உமன்ஸ் எல்லாம் சேர்ந்து போன அந்த கடற்பயணங்கள் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. த க்ரூ ஸ்டார்டட் த voyage on 10th September from Goa, flagged off by the Defence Minister of Indian. It covered the expeditions of 5 legs with stopover at 4 ports for refilling for ration and repair as necessary before returning to Goa in April 2018. அதாவது 10th September கோவாவில் ஸ்டார்ட் ஆச்சு. அதை வந்து ஃப்ளாக் இது பண்ணி ஸ்டார்ட் பண்ணவங்க யார் அப்படின்னா, அப்போதைக்கு இருந்த டிஃபென்ஸ் மினிஸ்டரும், அதில் வந்து 5 லெக்ஸஸும் அதுக்கப்புறம் இல்லாமல் ஒரு 4 இடத்துல வந்து அதை அந்த போர்ட்டில் வந்து நிற்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. ஏன் அப்படின்னா ரேஷன்ஸும் ஏதாவது ரிப்பேர் ஆனால் அதை சரி பண்ணுறதுக்காகவும். அது எப்போ வந்து ரிட்டர்ன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா April 2018. Okay, next question. When did the crew started the voyage? When did they return back to India? How many days did take to complete the expedition? எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, எப்போ ரிட்டர்ன் வந்தாங்க, மொத்தமாக எத்தனை நாளில் முடித்தாங்க, அதுதான் கொஷின். The crew started the voyage on 10th September 2017 from Goa. They returned to India in April 2018. It took 254 days to complete the expedition. Next, what sort of training did the crew undergo before their expedition? They underwent theoretical courses on navigation, communication, weather prediction, how to report things and how to deal with emergency. அதாவது என்ன மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் அந்த கடற்பயணம் மேற்கொள்கிறதுக்கு முன்னாடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. தியரிட்டிக்கலாக வந்து அந்த நேவிகேஷனை வந்து எப்படி இது பண்ணுறது அப்படின்னும், கம்யூனிகேஷன், வெதர் த ப்ரிடிக்ஷன், அந்த கடல் அலைகள்லாம் மாறும் பொழுது வந்து அதை எப்படி வந்து ஃபேஸ் பண்ணணும், அதாவது எதாவது ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை எப்படி அவங்கள வந்து சரி பண்ணுறது அப்படின்னு, எமர்ஜென்சி பீரியடில் எப்படி அதை வந்து டீல் பண்ணுறது அப்படின்னு அவங்களே கற்றுக்கிட்டாங்க. How did the crew members work as a team to make the expedition successful? The crew members as a team discussed in different ways of solving problems and choose the best one. அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எல்லாருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி அதிலிருந்து எது பெஸ்ட்டோ அதை எடுத்து அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் சேலஞ்சிங் டாஸ்க் டிட் த டீம் ஃபேஸ் டூரிங் த voyage? என்ன ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் வந்து அவங்க வந்து மேற்கொண்டாங்க அந்த கடற்பயணத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. தேவ் என்கவுண்டர்ட் a storm, high tide and the wind was picking up to 60 to 70 knots. They were also struggled to fix the broken things. அதாவது அந்த பசிபிக் ஓஷனில் அவங்க கிராஸ் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய புயல் ஏற்பட்டது. அதனுடைய கடல் அலைகள் வந்து எவ்வளோ தூரம் இருந்துச்சுன்னா 60லேருந்து 70 வரைக்கும் அந்த கடல் அலைகளுடைய நாட்ஸ் இருந்துச்சு. அதில் ஏற்பட்ட ரிப்பேரை வந்து அதில் ஏற்பட்ட ப்ராப்ளத்தை வந்து சரி பண்ணுறதுக்கே வந்து அவங்க பெரிய கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த புயலில் ஏற்பட்ட அந்த கடலில் ஏற்பட்ட அந்த ப்ரோக்கன் திங்ஸ் எல்லாம் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் சார்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் டிட் த க்ரூ என்கேஜ்
என்கேஜ் இன் த டூரிங் த லாங் voyage. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க வந்து அந்த கடலில் மேற்கொண்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. சின்ன சின்ன ஒர்க்லாம் அவங்க மேற்கொண்டாங்கன்னு சொன்னாங்களே. ஆக்டிவிட்டீஸ் சச்சஸ் ரீடிங்ஸ் புக்ஸ், கிராஃப்ட் ஒர்க், குக்கிங் டெலிஷியஸ் ஃபுட், வாட்சிங் மூவி அண்ட் லிசனிங் மியூசிக். அதாவது கிராஃப்ட் ஒர்க் பண்ணாங்க, புக் நிறைய படித்தாங்க, ஃபுட்டெல்லாம் நிறைய புதுசு புதுசாக செஞ்சு சாப்பிட்டாங்க, வாட்சிங் மூவி அண்ட் லிசனிங் மியூசிக். மென்ஷன் த செலிப்ரேஷன் விச் த க்ரீவ் என்ஜாய் டூரிங் த எக்ஸ்பிடிஷன். அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 செலிப்ரேஷன் வந்து அவங்க வந்து இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம லெசன் பார்க்கும்போதே பார்த்தோம். த க்ரீவ் செலிப்ரேட்டட் 3 birthdays, தீபாவளி அண்ட் ஓஷன்ஸ் லைக் கிராசிங் த ஈக்குவேட்டர் அண்ட் இன்டர்நேஷ்னல் டேட்லைன். Which factor mentioned the crew undertake this expedition? The crew decided not to frighten people by telling the difficulties in sailing. They've decided that once the circumnavigation was over, they were going to show what they have actually gone through. அதாவது அந்த கடற்பயணம் மேற்கொள்ளும்பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை வந்து பீப்புள் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னும், ஒரடியாக அந்த பயணம் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் எந்த மாதிரியான டாஸ்கெல்லாம் மேற்கொண்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் கொஷின். ஹைலைட் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆல் உமன் இந்தியன் நேவி க்ரீவ் டு கேரி அவுட் ஆர் த எக்ஸ்பிடிஷன். அதாவது ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருப்பாங்க. அதாவது பேராகிராஃப் கொஷின் எழுதுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னா டைட்டில் தீம் அப்படின்னு போட்டு எழுதுங்க. இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ நான் சொல்கிறேன். டைட்டில் வந்து லெசனோடைய டைட்டில் எழுதிக்கோங்க. தீம் வந்து எம்பவர்டு உமன். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அந்த தீம், எந்த தீம் இந்த லெசனில் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு தீம் எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, இப்போது பேராகிராஃப்கான ஆன்சர் பார்க்கலாம். உமன் வாஸ் த பாஸ்ட் ஸ்டேட் இன்டோர் unless allowed to go out within escort. By today things have changed in such a way that the real power of women is being projected to the world by the advance of technology and media. அதாவது முன்னாடிலாம் வந்து பெண்கள் எல்லோரும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னும், யாராவது வெளியில் போகணும் அப்படின்னு யாரோட துணையோடு தான் வெளியில் போகணும் அப்படின்னும், ஆனால் இப்போ வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னும், அதுக்கு மெயின் ரீசனாக வந்து டெக்னாலஜி அண்ட் மீடியாவை தான் சொல்கிறாங்க. One such achievement in all women Indian Navy crew who sailed around the world for 254 days in sailboat called INSV தாரிணி. அந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இந்த செயில் போட்டில் அவங்க பயணம் பண்ண இந்த ஒரு கடற்பயணம் இது பெண்கள் பண்ணது அப்படின்னும். அவங்க வந்து 254 days இருந்திருக்காங்க. எந்த செயில் போட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா INSV தாரிணி செயில் போட்டில் அப்படின்னும். The crew members worked as a team with each one doing டிஃப்ரெண்ட் டாஸ்க். அதாவது அவங்க வந்து ஒரு குழுவாக மேற்கொண்டு அந்த பயணத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னும், அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு திறமைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வத்திகா ஜோஷி ஆஸ் த ஹெட் ஆஃப் த க்ரூ would discuss different way of solving problem and choose the best one. This team effort helped in navigation through the 20 hours long storm. These factors motivated the crew to undergo this expedition. வத்திகா ஜோஷி தான் இதை வந்து வழி நடத்தி சென்றாங்க, தலைமையாக இருந்து அப்படின்னு. அந்த ஒரு குழுவுடைய முயற்சியினால தான் வந்து அவங்களால ஒரு 20 மணி நேரம் புயல் ஏற்பட்டாலும் அவங்களால அங்கே இருக்க முடிஞ்சுது அப்படின்னா அந்த குழுவுடைய ஒற்றுமை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் தான் கேட்டிருப்பாங்க. ரைட் ஆன் டீட்டெயில் அபவுட் த செலெக்ஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ராசஸ் விச் த க்ரீவ் அண்டர்வென்ட். அதாவது அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸும் அவங்களோட ட்ரைனிங்கும் எப்படி இருந்துச்சு, அதான் கொஷினும். As regarded as the selection process, out of the 30 women who had applied, 6 of them were shortlisted based on the survival skill they showcased. The crew was mentored by the commander Dilip Dhoni. அதாவது 30 பேர் அதில் அப்ளை பண்ணதில் 6 பேரை மட்டுமே செலக்ட் பண்ணாங்க, ஷார்ட்டலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணாங்க. அது பேசிக்காக எந்த ஸ்கில்லை வச்சு அவங்கள செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா சர்வைவல் ஸ்கில் வச்சு தான் அவங்கள வந்து செலக்ட் பண்ணாங்க. அந்த குழுவுக்கு மென்டாராக யார் இருந்தாங்க அப்படின்னா திலீப் தோனி. Then they got acquainted themselves with sailboat. They slowly got used to through the 3 years of training. Before the expedition, they started with some theoretical courses on navigation, communication and weather prediction. They were also given hand-on training as to how to repair things and deal with emergency when the weather got through.